கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும் கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும். யாருக்கும் போலொரு அன்னை தந்தை எனக்கும் இருந்தது உண்டு. யாருக்கும் போலொரு தேகம் தாகம் எனக்கும் வளர்ந்தது இங்கு. நித 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 பத பம பம கம கரி கரி டிங்டா. கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன். பின் பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோட்ல டாக்டர் நாராயணன் அவர்கள் நமக்காகவே 72வது மேளகர்த்தா ராகமான ரசிக பிரியா ராகம் குறித்த அழகான விளக்கங்கள், அதன் அற்புதமான ஸ்வர அமைப்புகள் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு ரசிக பிரியா ராகத்தில் இடம்பெற்ற அற்புதமான திரை இசை பாடல்களை டாக்டர் நாராயணன் அவர்கள் நமக்காகவே பாட போறாரு. வாங்க நேயர்களே, அவரை மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கடவுள் படத்துல கண்ணில் பார்வைங்கிற பாடல், போன போதும்ங்கிற பாடல், இது ஸ்ரேயா கோஷல் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. ராஜா சார் கம்போசிஷன். கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும். இதை விட என்ன அழகாக ரசிகப்பிரியாவை கொண்டு வர முடியும்? ஒரு திரை இசையில் ஒரு எமோட்டிவாக இதை விட என்ன அழகாக கொண்டு வர முடியும்? என்ன அழகாக பண்ணியிருக்கார். கண்ணில் பார்வை போன போதும். இதெல்லாம் ராகத்தை ரிசர்ச் பண்ணாமல்லாம் பண்ணிட முடியாது. அதில் உட்காந்து அந்த ரசிக பிரியா மேலே அவ்வளவு ஈடுபட்டு இதை உணர்ந்து ராஜா சார் அதை எடுத்து அதை மெனக்கட்டு அதை கையாண்டிருக்கார். அதை நம்ம அதை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியே ஆணும். அப்படி ரசிக பிரியாவை ரசிச்சு ருசிச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். சொன்ன நம்ப மாட்டீங்க சரண்யாஜி. when I entered the industry, அப்போ என்னோட குருநாதர் அப்பா he was alive. அப்போ நான் ரஹ்மான் சார் ஸ்டூடியோவில் போகும்போது அப்போ தான் ரஹ்மான் சார்கிட்ட ஃபஸ்ட் எனக்கு பழக்கம். ஒரு 2-3 சிட்டிங் அப்புறம் யூனோ ரசிக பிரியா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. அது அப்படியே எங்கள் சார்கிட்ட சொன்ன உடனே எங்கள் சார் 2 days he was excited. பரவாயில்லையே, ரசிக பிரியாவை பற்றி கேட்டிருக்காரு, அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், எக்ஸைட்டார். அதுக்கு அந்த மாதிரி திங்கிங், அந்த ஓப்பன் மைண்டட்னஸ், இந்த விவாதி ராகங்களை கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஓப்பன் மைண்டஸ் இருந்தாலே அவங்க பெரிய மியூசிஷியன் சொல்லலாம். நம்ம நாட் கன்ஃபைன் டு நம்ம ட்ரெடிஷன்ங்கிற போர்வையில் நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிறோம். ட்ரெடிஷன் இதுவும் ட்ரெடிஷன் தான், எந்த விதத்தில் ட்ரெடிஷன் குறைஞ்சி போச்சு. இதில் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும் கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும். கனாவில் கூட இன்பம் வாராமல் இந்த ஜென்மம். ஓ தெய்வமேது சம்மதமோ, ஓ தெய்வமேது சம்மதமோ. கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும். ஏன் ரசிகப்பிரியான்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம லைட்டாக அங்கங்கே நான் டீகோட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஜீவசுரங்களை எப்படி எடுத்து கம்போஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அந்த வார்த்தைகளோட கண்ணில் பார்வை சனினி சனினி சானிதா பமக மக. கண்ணில் பார்வை போன போதும் மத பமக. கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும். சரிரீரி கக மக சரிகமா பதனி சனிதா சனிதனி சனிதா பதனி சனிதா மம பதனி நி சனிதனி சனி சனிதனித பத பம பமக மக 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 மரி கரி. கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும். கனாவில் கூட இன்பம் சரீரிகாக ரிகரிகரிக சரீச. வாராமல் இந்த ஜென்மம் ஓ தெய்வமேது சம்மதமோ.
சரி சரி சதனி சனி சனி பா சரி சரி சதனி இது தனி பதனி மபதனி ரிரி கக மம பபதனி சரி ரி கக மம பபதனி சரி நி சனி த நி சனி சனி த நி சனி சனி த நி சனி த பம பபத நி சனி த பம கரி. ரசிகர்களே, புரியுதா என்ன ஒரு பியூட்டின்னு இதில்? இப்போ பாடலை ஒரு தடவை முழுமையாக பாடுறேன். இப்போ சுரங்களை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பாடும்போது இந்த எமோஷனை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணுவீங்க. கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும் கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஊதுங்கும் ஊதுங்கும் கனாவில் கூட இன்பம் வாராமல் இந்த ஜென்மம் ஓ தெய்வமேது சம்மதமோ கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும் கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும். சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன் சேர்த்து அழகா இருக்கு டாக்டர். கேட்க அந்த அந்த கண்ணில்லாத ஃபர்ஸ்ட் டைம் அந்த சங்கதி, செகண்ட் டைம் என்ன ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும் மப 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 மக. அந்த ஸ்விங்கு தான் இந்த ராகத்துக்கு. சரீரி ராகமா மப மப மக மபதாத மக மபதாத பததனீனி பததனீனி தனி சனி 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 தானி சனி நத மக மபத மக மபதா பதா பதா மபத பத மபமக சரி சனித நிசரி சனித நிசரி நீச நிச நித நிசரி. இந்த நீ த பிரயோகப்படுத்துறது சவால் இதில். இப்போ இதில் இந்த கம்போசிஷனை சொல்லும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையை இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இதை நம்ம சொல்லி ஆனோம். இசை ரசிகர்களுக்கு இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ மெனக்கட்டிருக்காரு பாருங்க. நம்ம கர்நாடகா எவ்வளோ மெனக்கட்டிருக்காரு. இன்றைக்கி உண்மையிலேயே ராஜா சார் மாதிரி இந்த மாதிரி ஒரு மானுமெண்டல் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கலன்னா ராகங்களை பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்கெல்லாம் இதை கேட்கணும். இந்த கம்போசிஷன்லாம் கேட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன இன்டெப்த்தாக போய் கம்போஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு இவங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளரி கம்போசிஷன், ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். இப்போ சரணம் வரும்போது இப்போ இது சி ஷார்ப் 1 ஸ்ருதியில் ரசிக பிரியா பாடுறேன். சரி கமா பதனி சனிதா பமகரி. இதில் நிஷாதம் ஆஃப் ரசிக பிரியா ரொம்ப டீட்டெயில்டாக போகல, பட் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெஃபினெட்லி. நீ ஆஃப் ரசிக பிரியாவை சட்ஜமம் ஆஃப் லலிதா இன்னும் ஒரு ராகம் நம்ம ஒரு எபிசோடில் பார்த்தோம். இதழில் கதை அதை அந்த ராகத்தோட சட்ஜமமாக வச்சுட்டு சரணம் என்ட்ரியே லலிதாவில் கொடுத்துருக்காரு. இப்போ அதை சொல்கிறேன். சரி கமா பத நீ 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 சா நீ நீ. இந்த நீ சட்ஜமா சா சானி ராமகரி சரிகமதனி. இதழில் கதை எழுதும் நேரம் இது. இது வேற ஸ்ருதி, இது வேற ஸ்ருதி, ஸ்ருதி பேதம். பத நீ 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 சா சா சனித நிசனித பமகம பத நீ 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 சட்ஜமமா லலிதா சானிதா மகரி சரிகமதனி சா. சரணம் பாடுறேன். யாருக்கும் போலொரு தேகம் தாகம் எனக்கும் வளர்ந்தது இங்கு. யாருக்கும் போலொரு அன்னை தந்தை எனக்கும் இருந்தது உண்டு. பார்க்கும் போலே இங்க ரிஷபப்பிரியா, இங்க ரசிக பிரியா வருது. பார்க்கும் போலே விழிகள் இருந்தும் உலகமோ இருளில். இப்ப இந்த சரணம் என்ட்ரியில
நிஷாதம் ஆஃப் ரசிக பிரியாவை லலிதாவோட சர்ஜமாமா வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலாக போகல, பட் இது உங்களுக்கு டெஃபினெட்லி புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு என்னோட நம்பிக்கை எனக்கு. இது 1 ஸ்ருதியில் இப்போ ரசிக பிரியா சரி க மா பத நீ 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 நீ, இந்த நீய சர்ஜமம் ஆஃப் லலிதா. சா சானிதா மகரி சரி க மத நீ சா இதழில் கதை எழுதும் நேரம் இது. இது வேற ஸ்ருதி, பட் ஸ்ருதி பேதம். யாருக்கும் போலொரு அன்னை தந்தை எனக்கும் இருந்தது உண்டு, யாருக்கும் போலொரு தேகம் தாகம் எனக்கும் வளர்ந்தது இங்கு. ரசிக பிரியா டிரான்சிஷன். யாருக்கும் போலே விழிகள் பார்க்கும் போலே விழிகள் இருந்தும் உலகமோ உலகமோ இருளில் பார்க்கும் போலே விழிகள் இருந்தும் உலகமோ இருளில் ஒளியை போலே ஒரு துணை வந்து சென்ற துன்பம் யாருக்கும் உண்டோ, கண்ணில் பார்வை போன போதும். இது கார்ட்ஸ் எல்லாம் இல்லாம பாடும்போது ரொம்ப டஃப் டாக்டர் இது. பட் இன்னொரு தடவை நான் பாடினேன்னா கண்டிப்பா ரசிகர்களே உங்களுக்கு கண்டிப்பா தான் சரண்யாஜி உங்களுக்கும் தெரியாது கண்டிப்பா. ரொம்ப யூ ஆர் ஆல்ரெடி ஃபாலோயிங் இட், ஐ குட் சி, பட் ஸ்டில் இன்னும் சொல்றதை தெளிவா சொல்றோமே. இப்போ நான் சொன்ன மாதிரி சரணத்துல சரி க மா பத நீ சா நீ த ப ம க ரி சா ரசிக பிரியா பத நீ நீ, இந்த நீய லலிதாவோட சர்ஜமாமா வச்சு பண்ணியிருக்காரு. நீ சா நீ த ம க ரி சரி க ம த நீ சா யாருக்கும் போலொரு தேகம் தாகம் எனக்கும் வளர்ந்தது இங்கு, யாருக்கும் போலொரு அன்னை தந்தை எனக்கும் இருந்தது உண்டு, இப்பார்க்கும் போலே விழிகள் இருந்தும். இங்க நான் சொன்ன மாதிரி ரசிக பிரியா திருப்பி வருது. ரிட்டர்ன் ஆஃப் ரசிக பிரியா, டிரான்சிஷன் ஃப்ரம் லலிதா டு ரசிக பிரியா இன் ஒரிஜினல் ஸ்கேல் சி ஷார்ப்ல. பார்க்கும் போலே விழிகள் இருந்தும் உலகமோ இருளில் ஒளியை போலே ஒரு துணை வந்து சென்ற துன்பம் பார்க்கும் உண்டோ, கண்ணில் பார்வை போன போதும். இங்க சொரத்தமத்துல நான் சொல்றேன் எப்படின்னு. ஒளியை போலே ஒரு துணை ரீரி சரீரிகா மா பத நீ சரீரி ரசிக பிரியாவோட ரீ ரீரி ரீரி க மாம பாபத நீ நிச, கண்ணில் பார்வை போன போதும் ஒளியை போலே ஒரு துணை வந்து சென்ற துன்பம் யாருக்கும் உண்டோ, கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் ஈரம் ததும்பும் ததும்பும், கண்ணில்லாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும். அப்படியே சுண்டி இழுக்கிறது டாக்டர் இந்த ராகம், அவ்வளோ அழகா இருக்கு நிஜமாவே. ஒரு கம்போசிஷன், அந்த ராகம், அந்த ராகத்தோட ஜீவஸ்வரங்கள் தான் என்னெல்லாம் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர். அதான் நான் சொன்னேன், இந்த ராகத்துக்கு ஒரு வித்தியாசமான ராகமாக இருந்தால் கூட இது அவ்வளவு நமக்கு ஸ்கோப் தருது இம்ப்ரூவைஸ் பண்ண. கட்டு கடங்காத இப்போ சங்கராபரணம் கல்யாணி தோடி பாடுற அளவுக்கு ரசிக பிரியால அவ்வளவு கற்பனை வளத்துக்கு அவ்வளவு இடம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் மியூசிக் இது விவாதி ராகம். சரி ரீகா மாபா, இப்போ எக்ஸ்டம் போகிறேன் நான் சுரங்கள் சும்மா பாடுறேன். சரி ரீகா மாபா மக மா பத பமக மா பத த பத நி நி த நி த நி த நி நி த நி த நி த நி த பத ப மா ப மக மக ரி க ரி சரி சா. இந்த ஃப்ரேஸ் பாடும்போது உங்களுக்கு இன்னொரு திரைசை பாடல் தெரிஞ்சிருக்கும், அதை திருப்பி வரப்போறேன். அதுக்கு
பத பம பத பமத பத மாப மத பத மப மக ம பத த பம பத த பம பத 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 தனி நீ தனி நீ தனி நீ தனி நீ பபத தனி நீ தனி நீ தத பப மம கரி நீ சரி ரி க ம ம ப ம க ம பத பம பத பம பத நீ தனி த பம க சரி ரி சரி ரி க ம கரி ரி சனி நீ தத தத நீ சனி நீ தத தனி சனி 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 நீ தத பம க ம பத தத தத தனி நீ நீ தத தனி நீ தத பப மம கரி ரி ச ச கரி ரி மம க க பப மம தத பப நீ நீ தத தத சனி சனி தனி த பத பம பம மக மகரி கரி சரி சனி ச சரி ரி க ம ம ப பத தனி நீ சனி நீ தத பப மம கரி பதனிசா பதனிசா. இந்த ஃப்ரேஸ் நான் சொன்ன மாதிரி ஜீவஸ்வரங்கள் ஆஃப் ரசிக பிரியா. இதுலேயே சங்கீதமே அந்த பாடலை பார்க்க போகிறோம். பதனிசா பதனிசா சங்கீதமே, அதுக்கு இப்போ வரும் அடுத்த பாடல் அது. எஸ். இதில் முதல்ல எடுத்தோடனே ஜானகியம்மா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. எகெயின் ராஜா சார் கம்போசிஷன். பதனிசா பத பாம ப பத பாம ப பமகம பதவ பதவ பமகம பதவ பத பப பமகரி கமக சரிரி க கமா பதனிசா சங்கீதமே என் தெய்வமே நிம்மதி வானம் விடிந்திடும் நேரம் நிம்மதி வானம் கமபதா பபமபதா பப பதனிச 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 நிதானி சனி நிசனி சனிதானி பம கம பதனிச சங்கீதமே சங்கீதமே சானித பாமா. இதுலயே விளையாண்டுருக்காரு பாருங்க. சங்கீதமே கண்ணில் பார்வை போன போதும் சங்கீதமே அருள் செய்ய வேணும் ஐயா அரசே முருகையாரி அருள் செய்ய வேணும் ஐயா சங்கீதமே என் தெய்வமே நிம்மதி வானம் விடிந்திடும் நேரம் நிம்மதி வானம் விடிந்திடும் நேரம் ஓடி வந்தேன் உன்னை நான் பாட சங்கீதமே என் தெய்வமே. சரணம் கூட ஏழிசை கேட்காமல் எழில் மோகம் பார்க்காமல் சொரப்படுத்தினா ரொம்ப அழகா இருக்கும். பாப பாப்பா பாப்பா பத நிச 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 தனி தனி பத நிச நிச நி நிச நிச நி தனி நிச நி நிச நிச நி தனி தனி பத பத மப மக ம பத தனி நீ. புரியுதா ஷன்னஜி? பத 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 தனி நிச நிச தனி தனி பத பத மப மப கம கம ரிக ரிக சரி சரி நிச நிச தனி நிச சரி ரிக கம மப பத தனி அப்படின்னே போகலாம். ஒரு பிரயோகம். இப்போ ஏழிசை கேட்காமல் எழில் மோகம் பார்க்காமல் தவித்தது பெண் பெண் மனம் ஒன்று. ஏழிசை கேட்காமல் எழில் மோகம் பார்க்காமல் தவித்தது பெண் மனம் ஒன்று. இது வரைக்கும் அவ்வளவு பிரயோகம் அந்த ரசிக பிரியால. இதுக்கப்புறம் மாறும், ஸ்கேல் மாறும். ஏற்கனவே நம்ம ஸ்கேல் மாற்றத்தை நம்ம ஆல்ரெடி கண்ணில் பார்வை ஒன்று போதும் அதில் பார்த்ததுனால இதில் நம்ம பார்க்க போகிறதில்ல, ராகமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாவத்தோட ஜானகியம்மா அவ்வளோ அழகாக வித் ஈஸ் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. ஏன்னா பிளெயின் நோட்ஸ் ஒருத்தருக்கு பாட தெரிஞ்சிருச்சுன்னா என்ன எமோட்டிவ் ஆஸ்பெக்டையும் நம்ம கொடுக்கலாம். கமகங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப கமகம் எதுக்கு தேவையோ அதுக்கு தான். இந்த விவாதி ராகங்களில் சில இடங்கள்லாம் பிளெயினாக தான் பாடணும். பதானி அப்படி பாடினா நல்லா இருக்காது. பதானி பதனீனி மா பதனீனி அட்டாக் த நோட்.
பபததனீனி சரிகா, அங்க கமக்க வரலாம், சரிகா பததனீனி பபததனீனி தனினி 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 பபததனீனி ககம பபததனீனி ரிரிக கம பபததனீனி கமா மப கம மப பததனீனி ததனினி ததனினி த பதனி ச சங்கீதமே என் தெய்வமே மபத மபத பத மாத பத மப மக மபத பத மப கமரிக சரி நித நித நிசரீதி. இப்போ இதெல்லாம் உணர்ந்ததுனால, நம்ம மெனக்கட்டதுனால இப்போ ஈஸியாக பாட முடியும். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நான் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி, ஒரு ராகத்தோட கேரக்டர் தானே, அதை உருவப்படுத்தி பார்க்குறோம். இப்போ நான் விஷுவலைஸ் தான் பண்ணுறேன், இது என்ன ஸ்வரம்னு நம்ம பார்க்க, அதை அந்த ராகத்தோட இண்டிவிஜுவாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியை படிச்சிட்டோன்னா விஷுவலைஸ் தான் பண்ணுறேன் ராகத்தை. பத பமா பத பமா பத பம பத மாத பத மப மக மபத பம பத பம பத பமாத பத மப மக ககம மப பம மக கம மப பமக ககம மப பம மக கம மப பமக கம பம கம பம கம பம கம கரி ரி கரி ரி கரி ரி க சரி ரி கம மப பத பம மக கரி ரி சரி கம பம கரி சரி கம பத பம கரி சரி ரி க கம மம பப பத த நி 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 த நி நி த பப மம க ரி ரி ச ச க ரி ரி மம க ப ப மம த த ப ப நி நி த த த த ச நி த நி த நி த ப த ப ம ப ம க ம க ரி க ரி த ரி த நி த த ரி ரி ச க க ரி மம க ப ப ம ப நி நி த த த நி த த த நி நி ப த த ம ப ப க ம ம ரி க க ச ரி ரி நி ச ச க ரி ம க ப ம த ப நி த த த நி த ச ச த நி ப த ம ப க ம ரி க ச ச க க ரி ம ம க ப ப ம த த ப நி நி da 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 ni ni da 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 ni ni da 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 ni ni da da ni da da ni da ba da ni da ma ba da ni da ga ma ba da ni da ri ri ga ga ma ma pa ba da da ni ni da ni da ni da ba da ba ma pa ma ga ma ga ri ga ri ding dong கோயில் மணி நான் கேட்டேன். இது ஒரு அருமையான கம்போசிஷன். இதை விடக்கூடாது, இதையும் நம்ம இன்டெப்தா போய் பார்க்கலாம் நம்ம. நிச்சயமா டாக்டர். டாக்டர், எபிசோட் 2ஓட ரசிகப்பிரியா ராகத்திற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது டாக்டர். இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸும் நீங்க இந்த ராகத்தில் அமைந்த அழகான பாடல்களை எங்களுக்காகவே பாடி காமிக்கிறோம் டாக்டர். நேயர்களே, நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அடுத்த எபிசோட்ல ரசிகப்பிரியா ராகத்தோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா? நன்றி, வணக்கம்.